அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகத்தில் தலைமறைவு வாழ்க்கை யாருக்கு. ஒரு வித்தியாசமான டாபிக். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் நிறைய வாங்கிடுவாங்க அல்லது ஏதாவது குற்றம் செஞ்சுருவாங்க. அப்போ பயந்து எல்லாருக்கும் தெரியாமல் பயந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த மாதிரியான அமைப்பு யாருக்கு அப்படி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த தலைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னா, அது 12வது வீடு. 12வது வீடு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மறைந்து வாழ்தல் அப்படின்னு சொல்கிறோம். மறைந்து வாழ்தல் அப்படிங்கிறது 12வது வீடு தான் மறைந்து வாழ்தல்னு சொல்கிறோம். குறிப்பாக வெளிநாட்டில் வாழறவங்களுக்கும் இதே பாவம் தான். அதாவது ஜாதகத்தில் இந்த 12வது பாவம் நல்லா இருந்தால் வெளிநாட்டில் போய் நல்லா சொகுசாக மறைந்து வாழ்ந்து நல்ல சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பாவம் கெட்டு போயிட்டால் மறைந்து வாழ்ந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாமல் மறைந்து, ஏன்னா தெரிஞ்சால் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா கடன் வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க, அந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் மறைஞ்சு வாங்கிடுவாங்க. இல்லை குற்ற செயல் புரிஞ்சுட்டு அந்த குற்ற செயலுக்காக மறைஞ்சு வாழ்வாங்க. அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்குது அதுதான். அப்போ இந்த 12வது வீடு தான் இந்த மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒருத்தர் குற்ற செயல் செய்ய வேண்டும், குற்றங்கள் நடக்குது. குற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான பாவம் எதுனா 8வது வீடு தான் நம்ம குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். குற்றம் அப்படிங்கிறது 8வது பாவம். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் என்பது 8வது வீடு. எதிர்மறை, எதிர்மறையான வாழ்க்கை முறை, எதிர்மறையான வாழ்க்கை முறை, எதிர்மறையான விஷயங்கள், இதெல்லாம் 8வது வீடு தான் நம்ம சொல்லுவோம். அப்போது 8வது வீடும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாது, லக்னத்துக்கு பாதகமாக தொடர்பு கொள்ளக்கூடாது. இதை பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெறுகிறது. நான் திரும்ப எல்லா வீடியோவுக்கும் சொல்கிறதுக்கு காரணம்னா, புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்கலாங்கிறத எல்லா வீடியோவில் நான் சொல்கிறேன். 2வது சனிக்கிழமை 2 மணி முதல் 5 மணி வரை சென்னை குன்றத்தூரில் மாதாந்திர கருத்தரங்கம். ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் எங்களுடைய சீனியர் மாணவர்கள் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பேர் கலந்துக்குவாங்க. இதில் யார் வேணால் கலந்துக்கலாம். இதில் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க, இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள், ஜோதிட ஆர்வர்கள் யார் ஒன்றாலும் சென்னை குன்றத்தூரில் கிட்டத்தட்ட 100 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அதில் யார் வேணால் கலந்துக்கலாம். வரவங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்க, நான் லொக்கேஷன் மேப் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பயிற்சி மையில் நேரடி பயிற்சி, ஆன்லைன் பயிற்சி 2 நடைபெறுகிறது. ஆன்லைன் பயிற்சி 3 மாதத்துக்கு ஒரு முறை, நேரடி பயிற்சி 2 மாதத்துக்கு ஒரு முறை. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் முன்னாடியே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் நேரடி பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் கொடுப்பனையும் தசாபுதின்ற புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். எதுவுமே தெரியாமல் வந்தீங்கன்னா புரியாது. இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ 2 வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம பயிற்சி மையத்துக்கு வரலாம். இந்த புக்கு கொடுப்பனையும் தசாபுதின்ற புக்கோட ரேட் 500 ரூபா ப்ளஸ் 100 ரூபா கொரியர் சார்ஜ் 600 ரூபா. எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போது 12வது வீடு 8வது வீடு தான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பாவம் லக்னத்துக்கு பாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ ரீதியாக லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும். ஜாதகருடைய மூளை, ஜாதகருடைய உடல், ஜாதகருடைய மனம், ஜாதகருடைய ஆன்மா, ஜாதகரை பற்றி என்னென்னலாம் விஷயமோ எல்லாமே லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 8வது வீடு என்பது, இந்த 12வது வீடு என்பது 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது இது லக்னத்துக்கு பாதகமாக அமைகிறது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மறைந்து வாழக்கூடிய அமைப்பு. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த குற்றங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் காரகன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீமையான கிரகமான சனி, ராகு, கேது, செவ்வாய், இதெல்லாம் வீரியமிக்க கிரகம் சொல்லுவோம். இந்த கிரகம் 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்து 8, 12 தொடர்பு கொள்ளும் போது குறிப்பாக ராகு கேது, சனி செவ்வாய் கூட அப்புறம் ராகு கேது தான் இதுக்கு கிரக காரகம்.
இதுவும் அந்த ஜாதகத்தில் 8-12 தொடர்பு கொள்ளும் போது அவங்க தலைமறைவாக வாழ்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறத குறிக்கிறது. ஆனால் வெறும் 8-12 வராமல் கூட வந்து இங்கே 4, 6, 10 இந்த மாதிரி பாவங்களும் வரும்போது இந்த தலைமறை வாழ்க்கை மூலமாக அவங்க பொருளாதாரத்தையும் உயர்த்திக்குவாங்க. அதாவது ஒரு கேஸ் இருக்குது, உடனடியாக அவர் அகப்பட்டும் போது அவருக்கு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறார். ஒரு தலைமறைவாக இருந்துட்டு அப்புறம் வராடும் போது அந்த கேஸில் இருக்கிற சந்தேகங்கள்லாம் தீர்ந்துட்ட பிறகு அவர் குற்றவாளி இல்லைன்னு வருது இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அந்த கூட 2, 4, 6, 10 வரும்போது ஓரளவுக்கு அந்த தலைமுறை வாழ்க்கை அவ்வளோ பிரச்சனையை தராது. பொதுவாக அந்த தலைமுறை வாழ்க்கைக்கு இது மெயின் பிளானட் மெயின் பாவங்கள் இதுவாக இருந்தாலும் கூட ஜாதகத்தில் லக்னமும் 3வது பாவமும் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் லக்னங்கிறது ஒருவர் எப்படி ஒருடைய கேரக்டர் என்ன, 3வது பாவம் அவரை பற்றின செய்தி என்ன. அப்போ லக்ன பாவமும் 3வது பாவமும் தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அதுவும் ஏதோ ஒரு வகையில் 8-12 தொடர்பு கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கேஸில் மாட்டிட்டு தலைமறைவாக இருக்காரு அப்படின்னா லக்ன பாவமும் 3வது பாவம் கெட்டு போனால் தான் அது வீரியம் அதிகமாகும், தேடப்பட்ட குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி. அப்போ லக்ன பாவமும் 3வது பாவமும் கெட்டு போயிருக்கணும். மெயின் பாவம் 8-12ங்கிறது மெயின் பாவம். ஏன்னா 12வது வீடு என்பது மறைந்து வாழ்தல். 12வது பாவத்துக்கு மறைவின் பேர். லக்னம் என்பது தோற்றம் என்பது லக்னம், 12வது பாவம் மறைவு. அப்போ மறைந்து வாழ்தல் என்பது அதாவது இந்த 12வது பாவத்தோட காரகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் நீண்ட நாள் சிகிச்சை பெறுதல்னு ஒரு காரகம், நிறைய காரகம் இருக்குது. அப்போ மருத்துவமனையில் நீண்ட நாள் சிகிச்சைங்கிறது அந்த சுதந்திரம், லக்னத்துடைய சுதந்திரம் பாதிக்கப்படுது இல்லையா. லக்னத்துடைய சுதந்திரம் லக்னத்துக்கு பாதகம், லக்னத்துக்கு சாதகம். அப்படின்னா லக்னம் தான் நினைத்த மாதிரி வாழக்கூடியது தான் லக்னம். ஒரு மனிதன் தான் நினைத்த மாதிரி வாழ்க்கை, அதாவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் வாழறாருன்னா இங்கே இருக்கும்போது அவருக்கு பொருளாதார நிலையை விட வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருக்குது, அதனால் அவர் போகிறார். ஆனால் அதே சம்பளம், அதே அமைப்பு, அதே கட்டமைப்பு இந்தியாவிலேயே கொடுக்கும்போது அவர் ஊர்லேயே கிடைக்கும்போது அங்கே தான் இருப்பார் அவர். அப்போ இங்கே என்ன அப்படின்னா அந்த 12வது வீடு ஒரு ஜாதகத்தில் 8ம் 12ம் தொடர்பு கொள்ளும் போது அது லக்னத்துக்கு பாதகமாக அமைகிறது. அப்போ அதேமாரி ஒரு குற்ற செயல் ஒருத்தர் செய்கிறார், குற்றத்தை செய்து தலைமறைவாக இருக்காரு. நீங்கள் வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா தலைமறைவுன்னு சொல்ல முடியாது. அது மறைந்து வாழ்தல் என்பது உடனடியாக அணுக முடியாது, அதுதான் மறைந்து வாழ்தல். ஒரு மனிதன் உடனடியாக அணுக முடியாதுங்கிறது தான். அப்போ 8வது வீடும் 12வது வீடும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா 8-12 ஒரு பாவம் 8-12 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் வழியாக நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. அப்போ இந்த 12வது வீடு தான் மெயின். அதுக்கு துணை நிற்கக்கூடிய பாவம் 8வது வீடு. அது மட்டும் இல்லாமல் 1வது வீடு ஜாதகருடைய லக்னம். லக்னங்கிறது பொதுவாகவே நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் பாவகாரகம் கிரக காரகத்துக்கு அடுத்து லக்ன கொடுப்பனி தான் நம்ம மெயினாக பார்ப்போம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் லக்னம் என்பது எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ. ஒரு ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் 8-12 தொடர்பு கொண்டாலும் கூட லக்னம் 7-11 இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ஜாதகத்தில் 8-12வது பாவத்துடைய வீரியம் குறைந்து விடும். கிட்டத்தட்ட 30-35% குறைஞ்சிடும். அதாவது ஒரு பாவத்துடைய ஒரு ஜாதகத்தோட வலிமை என்பது, அதாவது 12 பாவத்தில் லக்ன பாவத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் 30% சொல்லலாம். அப்போ லக்ன பாவத்தை மீறி ஒரு பாவம் பெரிய அளவுக்கு வேலை செய்ய முடியாது. இந்த ஜாதகத்தில் இருக்கிற மற்ற பாவங்கள் 8-12 தொடர்பு கொண்டாலும் கூட அது வீரியமாக செயல்பட முடியாது. ஏன்னா லக்னத்துக்கு கட்டுப்பட்டு தான் வர முடியும். அதாவது 8-12 ஏதாவது பாவம் தொடர்பு கொண்டு இருந்து லக்னம் அதே ஜாதகத்தில் 7-11 தொடர்பு கொள்ளும்போது அது 8-12 வீரியம் குறைந்து விடுகிறது. அதனால தான் லக்ன கொடுப்பனையை மெயினாக பார்க்கணும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு ஜாதகத்துடைய அமைப்பில் ஒரு பலன்களை ஏற்றியோ அல்லது குறைத்தோ சொல்லணும்னா லக்ன கொடுப்பனையோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். இங்கே 3வது பாவத்தை எதுக்கு எடுத்தனா ஒருவருடைய செய்திகள். இடம் மறைந்து வாழ்தல்னா அவர் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடப்பிடத்துக்கு போகிறார் இல்லையா. ஒரு மறைந்து வராருன்னா அதே வீட்டில் அதே ஊரில் இருக்க போகிறதில்ல, அதே இடத்துல இருக்க போகிறதில்ல. ஒருவருடைய சொந்த இருப்பிடம் அப்படிங்கிறது 4வது பாவம். 3வது பாவம் அந்த 4வது வீட்டுக்கு 12வது பாவமாக இருக்கிறதால நம்ம 3வது வீடு எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய செய்திகள். 3வது பாவம் மனோ நிம்மதியை குறிக்கும். ஒரு மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய பாவம் தான் 3வது பாவம். அந்த 3வது பாவம் கெட்டு போச்சுன்னா மன நிம்மதி இருக்காது. ஒருத்தர் மறைந்து வாழ்கிறார், தலைமறை வாழ்க்கை
வாழறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, ஒரு த்ரில் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்போ அந்த 3வது பாவம் ஒருவருடைய மனதை குறிக்கிறதால அந்த மனதுக்கு உண்டான பாவம் கிடக்கூடாது. அதாவது இந்த 3வது பாவம் கெட்டு போனால் தலைமுறையை வாழ்க்கை தான் அப்படிங்கிறது இல்லை, வேறு விஷயத்திலோட மனநிலை பாதிக்கலாம். ஆனால் அந்த 12வது வீடு கெட்டு போயிட்டு 8வது வீடு கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் லக்னமும் 3வது பாவம் கெட்டு போகும்போது தலைமுறை வாழ்க்கை வாழறாங்க. இதற்கு காரகன் ஆன கிரகம் எது அப்படின்னா ராகு கேது தான் மெயின். ராகு தான் தலைமுறை வாழ்க்கைக்கு ஒரு காரகன். கேதுவும் ரகசியத்தை குறிக்கத்தல. ராகுவோட காரகமும் கேதுவோட காரகமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ராகுவோட காரகம் என்பது தலைமுறையாக வாழ்ந்துட்டாருன்னு அதை பற்றி அவரை பற்றி ஒரு பிரம்மாண்டப்படுத்துவாங்க. மறைஞ்சிட்டார் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. கேது அப்படிங்கிறது ரகசியத்தை குறிக்கிறதால அதுவும் ஜாதகத்தில் 8-12 தொடர்பு கொள்ளும்போது இதெல்லாம் ஜாதகருக்கு பிரச்சனையை தரக்கூடியது. இங்கே வந்து என்ன அப்படின்னா 8-12 வரும்போது பிரச்சனை. ஆனால் அப்படி இல்லாமல் இது ஒரு ஜாதகத்தில் 12வது பாவம் 3-7-11 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது இவருக்கு தலைமுறை வாழ்க்கையே இல்லை. ஏன்னா 12வது வீடு ரகசியம் சொல்கிறது. 12வது வீட்டுக்கு நிறைய காரகம் இருந்தாலும் ரகசியம் அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு இல்லையா. அப்போ 12வது வீடு 3-7-11 தொடர்பு கொள்ளும்போது 12வது பாவத்துடைய வீரியம் குறைந்து விடுகிறது. அப்போ இவருடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்குது. இவர் தலைமுறை வாழ வேண்டிய வாழ்க்கை இல்லை. ஏன்னா இவருக்கு லக்னத்துக்கு இது சாதகமாக போயிருந்தால இந்த 12ஆம் பாவம் வேலை செய்யா இருந்தால 12ஆம் ரகசியமே இல்லாத அமைப்பு. அப்போ தலைமுறை வாழ்க்கை வாழ வேண்டிய அமைப்பு இல்லை. அதுக்கப்புறம் 8வது வீடு 3-7-11 லைஃப் அவர் நினச்ச மாதிரி போகும். ஒரு த்ரில்லாக இருக்காது. த்ரில்லுன்னு சொன்னால் ஒரு ஏற்ற இறக்கத்தோடவே போகுது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வைஃப் ஒரே சீராக வாழ்க்கையோட ஓட்டம் ஒரே மாதிரியான அந்த கிராஃப் வந்து 48க்கும் 52க்கு இடையில தான் மேலே கீழே போயிட்டுருக்கும். ஒரு கிராஃப் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா லைஃபோட கிராஃப் இந்த மாதிரி நம்ம போடும்போது 0லேருந்து இங்கே 100 போட்டிங்கன்னா அது 50ன்னு எடுத்திங்கன்னா இந்த 8வது பாவம் 3-7னா இப்படி தான் போயிட்டுருக்கும் கிராஃப். மேலே போனால் 52, கீழே போனால் 48. இதே 8வது பாவம் 2-4-6-10 6-10 அப்படின்னு வரும்போது கிராஃப் வந்து இப்படி மேலே போயிட்டு இப்படி போகும் கிராஃப். 8-12னா டப்புன்னு கீழே வரும், 6னா மேலே போகும். அப்போ வாழ்க்கையிலோட ஏற்ற இறக்கங்கள் 8வது பாவம் பலவீனமாக போகும்போது அது லக்னத்துக்கு சாதகமாக போகுது. அப்போ அவங்க குற்ற செயலே இல்லை. அப்போ 8வது பாவம் 12வது விட நல்லா இருந்துச்சு. லக்ன பாவம் 3வது பாவம் கெட்டு போயிட்டு ராகு கேது கெட்டு போயிட்டு அது வேற பிரச்சனை, தலைமுறைன்னு எடுத்துக்கூடாது. இதுக்கப்புறம் மெயினாக வந்து ஒருத்தர் தலைமுறை வாழ்க்கை வாழறாருன்னா இன்னொரு இது எல்லாமே இருந்தும் கூட ஜாதகத்தில் குரு அப்படின்ற கிரகம் ஜாதகத்தில் 3-7-11னா தெய்வ அனுகிரகம் இருக்கும். 2வது குரு வந்து ஒருத்தருக்கு நீதிபதி மூலமாக கிடைக்கக்கூடிய தண்டனைக்கு குரு காரகன். ஒரு தண்டனை அப்படின்னா கடைசியாக ஃபைனல் யாருன்னா நீதிபதி. அந்த நீதிபதியை சொல்லக்கூடிய கிரகம் குரு, தெய்வ அனுகிரகம்ங்கிறத கிரகம் குரு. அப்போ இந்த குரு 3-7-11 தொடர்பு கொள்ளும்போது ஒருவேளை இந்த அமைப்பெல்லாம் 12வது வீடு 8வது வீடு லக்ன பாவம் 3வது வீடு ராகு கேது இதெல்லாம் கெட்டு போயிட்டு குரு நல்லா இருந்தாலும் கூட அவருக்கு இந்த தலைமுறை வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.